லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ஷீலா ஐயர். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்மா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு? இன்னைக்கு ரெசிபி கர்ட் மில்லட் ஓகே. அப்படின்னு ஒரு சிம்பிள் ரெசிபி தான். ஆ. அதுல மில்லட்ஸ் மெயினா வரகரிசி தான் யூஸ் பண்றோம். ம். அத தயிர் போட்டு வேற கலர்ஃபுல் ஓகே. இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு அட்ராக்டிவா கலர்ஃபுல்லா இருக்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிரும். இல்லையா? கரெக்ட். அப்சல்யூட்லி. இப்ப கர்ட் மில்லட்டுக்கு என்னென்ன வேணும்னு பாத்துடலாமா? சரி. கர்ட் மில்லட் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பாத்துடலாம் வாங்க. கர்ட் மில்லட் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த வரகரிசி 1 கப், தயிர் 1/2 கப், சிவப்பு குடமிளகாய் நறுக்கியது 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் குடமிளகாய் நறுக்கியது 1 டேபிள் ஸ்பூன், குடமிளகாய் நறுக்கியது 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய வெள்ளரிக்காய் 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய மாங்காய் 1 டேபிள் ஸ்பூன், வறுத்த வேர்க்கடலை 2 டீஸ்பூன், பெருங்காய பொடி 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், மிளகு பொடி 1 டீஸ்பூன், நறுக்கிய பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கர்ட் மில்லட் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்ப எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத. நான் ரிட்டையர்ட் ஹெட் மிஸ்ட்ரஸ். அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ சீனியர் லிவிங்ல இருக்கேன். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெல்லாம் மில்லட்ஸ் ப்ரொமோட் பண்றேன். அதாவது வரகரிசி, இந்த திண்ணை அரிசி, சமையல் இருக்கேன். அதெல்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் இருக்கும் வயசானவங்களுக்கு. சின்ன பசங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் வராம பார்த்துக்கலாம். அதுக்கு ப்ரொமோட் பண்றேன். இந்த மாதிரி மில்லட் ரெசிபிஸ் விதவிதமா பண்ணி எல்லாருக்கும் அது பண்ணி கொடுப்பேன். சொல்லியும் கொடுப்பேன். நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுவேன். இத பத்தி நீங்க வேற ஏதாவது ரிசர்ச் பண்ணிருக்கீங்களா? ரிசர்ச் பண்ணிருக்கேன். அதாவது நான் டயபெட்டிஸ் ரிசர்ச் பண்ணிருக்கேன். இதுல ஃபைட்டிக் ஆசிட் நம்ம ஊறி போட்டுருவோம்ல, ராத்திரி ஊற போட்டே ஆனோம். ஒரு 6 to 8 hours ஊற போடணும். அப்ப அதுல ஃபைட்டிக் ஆசிட்னு ஒரு இன்கிரீடியன்ட் ஒன்று உண்டு. அது பிரேக்கப் ஆயிடும். பிரேக்கப் ஆனா இட் இஸ் ஆக்சுவலி an ஆன்டி நியூட்ரியன். ஸோ அதுல என்ன ஆகுதுனாக்கா, அது பிரேக்கப் ஆன உடனே நியூட்ரிஷன் இதுல வரகரிசியில நிறைய நியூட்ரிஷன் இருக்கு. மெக்னீசியம், அயன், கால்சியம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதெல்லாம் அப்சார்ப் பண்றதுக்கு உடம்புல இது நல்லா சேர்ந்துக்கும், அப்சார்ப் ஆகும். அதனால தான் ஓவர் நைட் ஊற வச்சே ஆகணும். அப்புறம் வேக வச்சு அப்புறம் வேற எல்லா ஐட்டம்ஸும் நம்ம பண்ணிக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மில்லட் வேகிறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லுவா. மோஸ்ட்லி அதான். அப்ப இது எப்படி வேக வைக்கணும் அந்த ப்ராசஸும் நீங்க சொல்லிடுங்க. கரெக்ட். அதை ஊற வச்சிட்டோம்னா கொஞ்சம் குயிக் ஆயிடும். ஓகே. அப்புறம் 1 கப் மில்லட் எடுத்தோம்னா எந்த மில்லட்டா இருக்கட்டும். ஓகே. அதுக்கு டபுள் தண்ணி 2 கப் தண்ணி போதுமா? 2 கப் தண்ணி போட்டு 2 விசில் குக்கர்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சாதம் மாதிரி தான் பண்ணிடலாம். அது நல்லா டேஸ்டியா இருக்கும். உப்பு வேணா முன்னாலே ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்குலாம் பிபி எல்லாம் இருக்கும். அதனால அப்போ உப்பு அப்புறமா. என்னென்னலாம் வச்சிருக்கீங்கிறத சொல்லிடுங்க. முதல்ல நம்ம வரகரிசி, இது ஃபாக்ஸ்டெயில் மில்லட்னு பேரு இருக்கு இங்கிலீஷ்ல. இது நான் ஒரு கிண்ணம், ஒரு கப் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு கிண்ணம் வரகரிசி நீங்க சொன்ன மாதிரி ஒரு கப் எடுத்து அதை நல்லா ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில 1 கப்புக்கு 2 கப் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இருக்கோம். இதுல உப்பு போட்டிருக்கீங்களா? இல்ல, உப்பு போடல. நம்ம இனிமே தான் போட போறோம். சரி. சோ இத நம்ம ஒரு பவுல்ல எடுத்துட்டு விடலாம். இத வேக வச்சுட்டு கூல் ஆக்கிடணும். நல்லா ஆறினப்புறம் எனக்கு தயிர் மில்லட் இது. தயிர் சாதம் மாதிரிதான். எனக்கு இது மில்லட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இந்த டிஷ் எடுத்துட்டேன். இல்லாட்டி இது ரொம்ப சிம்பிள் டிஷ் தான். பட் ஈஸி டு மேக். மில்லட்லயே சாம்பார் சாதம், ரசம் சாதம், கிச்சடி எல்லாமே பண்ணலாம் இல்லையா? எல்லாம் பண்ணலாம். சாதத்துக்கு பதிலா இது யூஸ் பண்ணா டயபெட்டிஸே வராது. பாயசம் கூட பண்ணலாம். பாயசம் நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியுமே, எல்லாமே பண்ணலாம் இல்ல? கரெக்ட். சோ நீங்க வறுத்துட்டு உடைச்சு வச்சிருந்தேன்னா ஒரு அல்வா மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். அப்சல்யூட்லி. ஸ்வீட் பிடிக்கணுங்கிற வாழ்க்கை அந்த மாதிரி கூட சாப்பிடலாம். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? இதுல மாங்காய் நறுக்கி வச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் எல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன். சோ மாங்காய் கொஞ்சம் புளிப்பா, அந்த மாங்காய் சீசன் ஆச்சு. சாப்பிடும்போது வாயில ஆப்படுறது நல்லா இருக்கும். அது கடுக்கு கடுக்குன்னு கிறிஸ்பா நல்லா இருக்கும். அப்புறம் வெள்ளரிக்காய் கூலிங். ஓகே. இப்போ சீசன், அதுவும் சீசன் தான். எல்லாமே சீசன் படி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் இதுக்கு ரெட் பெல் பெப்பர், அதாவது குடமிளகா தான். ஆனா ரெட் கலரா இருக்கும், அழகா இருக்கும். தயிர் சாதம் பாக்குறது கலர்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான் நம்ம ரொட்டீன் தயிர் சாதத்தோட கொஞ்சம் கலர்ஃபுல்லா, ஹெல்தி, நியூட்ரிஷியஸ். அவ்வளவுதான். நல்ல ஆரோக்கியமா இருப்பா இதை சாப்பிட்டா. பச்சை நம்ம ரெகுலர் குடமிளகா. அப்புறம்
மஞ்சள் மஞ்சள் எல்லோ குடமிளகாய். பேப்பர்னு சொல்லுவா. கேப்சிகம் தான் இதுவும். ஓகே. மஞ்சள் குடமிளகாய். மஞ்சள் ம். இதை பாருங்க, பார்த்தாலே எவ்வளோ ஆ. கலர்ஃபுல்லாக இருக்கு, அட்ராக்டிவ். ம். அப்புறம் வந்து நீங்க கொஞ்சம் நியூட்ரிஷன் நட்ஸ், வேர்க்கடலை. வேர்க்கடலை அது முந்திரி பருப்பும் போடலாம். போடலாம். ம். முந்திரி பருப்பு போடலாம், தாராளமாக போடலாம். ஸோ இதையும் நான் இதை முழுசாவே போட்டுடுறேன். சரி. வறுத்த வேர்க்கடலை தான் வறுத்து சேர்க்கிறோம். கரெக்ட், வறுத்த வேர்க்கடலை. இது அப்புறம் இதெல்லாம் வந்து டெக்கரேஷனுக்கு. ஓகே. இவ்வளோதான் ஐட்டம். இப்போ தயிர் இது இப்ப மிக்ஸ் தயிர் பண்ணலாமா? மிக்ஸ் பண்ணிடலாம். நிறையவே தயிர் மிக்ஸ் பண்ணலாம். ம். 1 கப்புக்கு ஒரு 5-6 ஸ்பூன் தயிர். தயிர் நிறைய இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆமா. டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்து. ஓகே. இது தயிரும் மெயின்லி பாலும் மிக்ஸ் ஹெல்த். பண்ணிக்கலாமா? கொஞ்சமா பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். புளிப்பா இருந்ததுனாக்கா பாலும் பால் மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து ஜென்ரலி ஜஸ்ட் செட், அதாவது அப்போ ம். தயிர் உரைச்சு குத்தின உடனே அது ரெடியா இருக்குச்சு, பண்ணிடுவேன். பண்ணிடலாம். ஓகே. இப்ப நம்ம தயிர் அப்புறம் சாதம் கலக்கும்போது சாதம் நல்லா சூடா இருந்தா வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருவோம். ஆ, அந்த மாதிரி இதுல போட்டு பண்ணலாமா? ம். தாராளமா பண்ணலாம். அது சூடா இருக்கும் போதே வெண்ணெயும் போட்டுட்டு போட்டா அதுக்கப்புறமா அது ரொம்ப டேஸ்டா தான் ஆ. இருக்கும், நோ டவுட். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஃபேட் ஃப்ரீ மாதிரி ஆமா. பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. அதனால அதனால வேணும்னா நீங்க வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். தாராளமா வெண்ணெய் சேர்க்கலாம், ம். குழந்தைகளுக்கெல்லாம் போடலாம். ஆமா ஆமா. இப்போ வந்து இதுல கொஞ்சம் உப்பு போட்டுடுறேன். ம். ஏன்னா நமக்கு வேண்ட அளவு ரொம்ப உப்பு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஓகே ஓகே. யாருக்குமே. அதனால எப்பயுமே ஒரு பாதி உப்பு இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆமா ஆமா. இது பச்சை மிளகாவும் இதுலயே போட்டலாம், தாளிப்புலையும் போடலாம். ஆ. ஆனா இதுலயே போட்டாலும் சரி. ஓகே. ஓகே. எல்லா ஒரு 2 மணி விருப்பம். அவாவா விருப்பம். ம். கரெக்ட். ஸோ நமக்கு இது ம். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா ம். எல்லாம் ஒரே மாதிரி ம். அழகா வந்துடும். இதை பார்க்கறதுக்கு பாருங்க எவ்வளோ ம். ரெட், எல்லோ, கிரீன், பச்சை இதெல்லாம் இருக்கு இதுல. ஓகே. உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ம். இனிமே இதுல ஒன்லி தாளிச்சு கொட்டணும், ஓகே. அவ்வளவுதான். இப்ப நாங்க சிம்பிளா வந்து வரகரிசியை வச்சு ஒரு தயிர் சாதம், ஸோ கர்ட் மில்லட் எப்படி பண்றதுன்னு சொல்லியிருக்கோம். இதே நீங்க வச்சுட்டு வந்து உப்புமா மாதிரி கூட பண்ணலாம். நம்ம ரவை உப்புமா பண்ணும்போது முதல்லயே வந்து அப்புறமா தண்ணி விட்டு வேக வச்சுப்போம். இதை முதல்ல நீங்க வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதக்கிட்டு இதை போட்டு பண்ணீங்கனாலும் நல்லா இருக்கும். கொஞ்சம் உதிர உதிரா வேக வச்சுக்கணும், அவ்வளவுதான். இப்ப தாளிச்சிடலாம். சரி, வாங்க. முதல்ல வந்து எண்ணெய். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன், ஆ. சின்ன ஸ்பூன் ஓகே. போட்டாச்சு. அப்புறம் வந்து கடுகு ம். ஒரு 1.5 ஸ்பூன், ம். கொஞ்சம் அது ம். தாளிக்க ஸ்வெட்டர் அரைச்ச உளுத்தம் பருப்பு. ஒரு ம். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ம். கருவேப்பிலை. முதல்ல ம். வந்து இது போட்டுடலாம், பெருங்காயம். பெருங்காயம், ம். கருவேப்பிலை, ம். அவ்வளவுதானா? வேற ஏதாவது மிளகு பொடி எப்ப போட போறோம்? மிளகு லாஸ்ட்ல போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்ப ஆஃப் பண்ணிடலாமா? ஆ, ம். ம். மிளகு பொடி. கொஞ்சம் குருமிளகு பொடி. ஓகே. மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோ மிக்ஸ் இந்தாங்க. பாருங்க, இப்படி ரெட், ஆமா. சிவப்பு, பச்சை, மஞ்சள் கலர்ஃபுல்லா மஞ்சள். இருக்கு. ஆமா, குழந்தைகள் கூட ஆசையா சாப்பிடும். ஆமா. ஏன்னா குழந்தைகளுக்கு மில்லட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ற, சாதம் சாப்பிடுவா, ம். மில்லட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதனால ஆமா. ஓகே. அவ்வளவுதான். நம்மளுடைய கர்ட் மில்லட் ரெடி ஆயிடுது. சோ இதுக்கு மேலாக கொத்தமல்லி போட்டுடலாமா? அவ்வளவுதான். இப்ப இதை சர்வ் பண்ணிடுவோம். கர்ட் மில்லட் செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து வேக வச்சிருக்கிற வரகரிசியை ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதுல வந்து மாங்காய், வெள்ளரிக்காய், குடமிளகா வந்து 3 கலர்லயும் இருக்கு இல்லையா? மஞ்சள், பச்சை, சிவப்பு, அந்த 3 குடமிளகாயும் அதுல சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான உப்பையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த பக்கம் வந்து தாளிக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து தாளிப்பு கரண்டி வச்சுட்டு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிப்பு அதுல விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிளகு பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் மேலாக கொத்தமல்லியும் போட்டு ஆல்ரெடி நம்ம வந்து வெள்ளரிக்காலாம் சேர்க்கும்போது பச்சை மிளகாயும் சேர்த்திருப்போம். ஸோ எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய கர்ட் மில்லட் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எங்க ஷோக்கு வந்து ரொம்ப சிம்பிளா, அதாவது மில்லட் யூஸ் பண்ணி
கர்ட் மில்லட் தயிர் சாதம் தான். பட் அதை பண்ணி பார்க்கும்போது அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு தெரியும். முக்கியமா அதை எப்படி வேக வைக்கணும் அப்படிங்கறத டீடைல்டா ரொம்ப அழகா சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ. ஜெயா டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு எபிசோட் பார்த்திருப்பீங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப சிம்பிளா ஒரு புதினா சாதம் எப்படி பண்றதுன்னு பார்த்திருப்போம். அதாவது வெங்காயம் பூண்டு அதெல்லாம் இல்லைனாலும் ரொம்ப சூப்பரா சிம்பிளா பண்ணிடலாம். ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்த்திருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து மில்லட்டை யூஸ் பண்ணி ஒரு கர்ட் மில்லட் தயிர் சாதம். அதுல வந்து அவங்க போட்டிருக்க இன்கிரீடியன்ட் எல்லாமே வந்து நியூட்ரிஷன் வேல்யூ உள்ள இன்கிரீடியன்ட். ஸோ அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமா வந்து அதை எப்படி வேக வைக்கணும் அப்படிங்கறத டீடைல்டா அழகா சொல்லியிருக்காங்க. எல்லாம் பார்த்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வெறும் தயிர் சாதம் மட்டும் கிடையாது. இந்த மில்லட்ல நீங்க வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், பிசிபேலாபாத் மாதிரி எது வேணாலும் நீங்க பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.